ஹலோ மக்களே, வெல்கம் டு அமீர் விலாக்ஸ். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணுறோம். அது ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்குது. எனக்கே தெரில, இவங்க காலையில் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு உட்காந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் எழுந்திரிச்சு பார்த்தேன். அது என்னன்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. ஸோ அந்த பவுல் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பவுலில் நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இது என்ன எதுன்னு நீங்களே சொல்லிடுங்க. இது என்னது ஆக்சுவலாக வீடியோ? ஒரு அயான் எங்களை பற்றி, எங்கள் ஜேர்னி பற்றி, இத்தனை வருஷமாக நடந்த விஷயங்கள் பற்றி நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் என்னென்னலாம் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இவருக்கு இன்னும் தெரியாது. இப்போ உங்கள் முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறாரு. வாங்க பார்க்கலாம். அதான் உண்மையிலேயே இப்போ வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ என்னென்ன கொஸ்டின் தெரியல, ஈஸியான கொஸ்டின்ஸ் தானே, ரொம்ப எதுவும் இத்தனை வருஷம் நம்மளோட ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? ஃபர்ஸ்டே சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் இல்லையா? அது லைவ்ல தானே, அது டேரெக்டாக தானே? ஆமாம், ஒளிமறைவு எதுவும் கிடையாது அப்போ. ஆமாம், சரி, ஓகே. சரி, நம்ம அப்போ இந்த கேம் தானே இது? ஆமாம், கேம்னு வச்சுக்கலாம். நம்மளை செக் பண்ணுறதுனால அது ஒரு கேம் தானே. ஸோ கேம்னு நினச்சிக்கலாம். ஓகே, பண்ணலாம் வாங்க. இந்த அயான் பாருங்க, ரொம்ப சேட பண்ணிட்டு இருக்கான். அயானே வா 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 இந்த பாரு. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்கிறா. அயான் ரொம்ப சேட்டையான பையன் இவன். சரி, நம்மளும் விளாடலாமா? சேர்ந்து விளாடலாமாடா? ஓகேவா? ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து பார்த்துடலாம். எடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அயான் நீ எடுறா, ஒரே கொஸ்டின்ப்பா. அயான் எடுறா, ஒன்று எடுறா. அப்போ 2 எடுத்துக்கிட்டா சரிதானா? ஓகே, என்னன்னு பார்க்கலாம். இரு என்னன்னு பார்க்கலாம். சீட்டும் ஃபர்ஸ்ட் சீட்டு, அதோட கொஸ்டினும் பாருங்க, ஃபர்ஸ்ட் மீட்டு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் எங்கே பண்ணோன்ட்டு, ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி எங்கள் 2 பேருக்கு நடந்தது எங்கே மீட் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவங்க வீட்லேயே தான். எங்க ஃபர்ஸ்ட் மீட்? இவங்க வீட்டில் வச்சு இவங்க மீட் பண்ணேன். எங்கள் வீட்டு திண்ணையில். அதாவது ஆக்சுவலாக என்னன்னா, இவங்க சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக நான் போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் ஈவினிங் இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாங்க. வரும்போது தான் ஃபஸ்ட்டு மீட்டு அவங்க வீட்டு திண்ணை. அப்போல்லாம் ஓடு வீடு இவங்களுக்கு 2 பக்கம் திண்ணை உட்கார மாதிரி இருக்கும். ஸோ அதில் உட்காந்துருந்தேன் நான் ஈவினிங், போர் அடிக்கிறது சொல்லி. அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிள் வந்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி அங்கே ஒரு 2-3 டேஸ் இருந்தோம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி லவ் மேரேஜ் எங்களோடது. ஸோ அதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சொல்லலான்ட்டு. ஸ்கூல்லேருந்து யூனிஃபார்மோட வந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு மீட்டு நான் பார்த்தது. கரெக்டாக? ஆமாம். ஆனால் அப்போல்லாம் லவ் பண்ணல, ஸ்கூல்லாம் இல்லை. அப்போ லவ் பண்ணல, அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு மீட் அப்போ. ஆமாம், இவங்க சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்டில். ஸோ அதான். ஓகேவா? வேறு நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்போ இது இங்கே தனியாக வச்சிடலாமா? ஆமாம், ஓகே. எல்லாமே எனக்குன்னா இப்போ உனக்கு எதுவுமே இல்லையா? நான் எடுத்து கொடுக்குறேன். எனக்கு தான் தெரியுமே, நானும் ஆன்சர் பண்ணுறேன். ரைட். சரி. இப்போ செகண்டு. அடிக்கடி இந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த அயான் அந்த டேபிள் கீழே அங்கே எங்கன்னு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். அவனை ஃப்ரீயாக விட்டால் தான் நம்ம இங்கே பேச முடியும், நம்ம வீடியோ எடுக்க முடியும். ஓகே, செகண்ட் கொஸ்டின். யார் அதிகமாக சண்டை போடுவாங்க? இதுக்கான ஆன்சரு உங்களுக்கே தெரியும். இது கொஸ்டினாவே கேட்க தேவையில்லை. ஸோ சப்ஸ்கிரைப் நீங்கள் பார்த்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் யாரு சண்டை போடுவாங்க. யாரு சண்டை கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்றதுல சின்ன விஷயம் ஏதாவது நம்ம பண்ணாலும் அதை பெருசாக்குறது யாரு? லேடிஸா ஜென்ஸா? அப்படிலாம் கிடையாது. சண்டை கிரியேட் பண்ணா சண்டை வரும். கரெக்டா? இதுக்கு நான் சொல்ல தேவையில்ல, அவங்களுக்கே தெரியும். நானா எடுத்து கொடுத்து சொந்த செலவுல தான் சூனியம்ன்றது. அந்த கொஸ்டின் எழுதி போடும்போதே உங்களுக்கு தெரியலையா அது சூனியன்னு சொல்லிட்டு? ஒரு தூக்க கலக்கத்துல. அதனால இதுக்கு ஆன்சர் சொல்ல தேவையில்லைங்க. இந்த இதுக்கு அடுத்து நம்ம பேசணும்னா ரொம்ப ஒரு பெரிய இதாகிடும். எங்களுக்குள்ள மறுபடியும் லைவ்லேயே சண்டை நடக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதனால வேணாம். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு அவங்களுக்கு ஆன்சர் தெரியும், அதனால விட்டாச்சு. நெக்ஸ்ட் நான் எடுக்கவா நீ எடுக்கிறியா? நானே எடுக்கவா? ஓகே, தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மூவியா இது? ஃபர்ஸ்ட் மூவி. நீங்கள் ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்து அப்ப ஃபர்ஸ்ட் மூவி நீங்க குழந்தையா இருக்கப்பல. ஓ, எனக்கு நான் தனியா பாத்துக்கிட்டது. நம்ம லிஸ்ட்ல வரல. இல்ல, ஃபர்ஸ்ட் மூவி உங்களோட. ஓகே. என்னோடதா? எனக்கு எவ்வளவு தெரிஞ்சுன்னா ரஜினியோட படம் தான் மேக்ஸிமம் நாங்க பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மூவி முத்து. ஆமா, தியேட்டர்ல போய் நாங்க பார்த்தது டேய் அதை ஏன்டா போய் ஆட்ற? அயான் தாங்க. ஸோ அதான் முத்து படம். முத்து பார்க்கும்போது தான் தியேட்டரில் போய் நாங்கள் போய் பார்த்தோம் முத்து. அது நானும் எங்கள் சித்தியும் போய் பார்த்தோம். என் சித்தியும் எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு.
ஸோ அப்போ நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்துட்டு ரஜினி அடிக்கும் போது அந்த சீனெல்லாம் வந்து நானும் அதுவும் உட்காந்து அழுதுட்டு இருப்போம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் பார்த்தது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவினா நான் அப்போ வந்து சென்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள். அப்போ வந்து நான் எல்கேஜி படிச்சிருந்தேன். அப்போ இங்கே சென்னையில் வச்சு உள்ளத்தை அள்ளித்தா பார்த்தோம். ஓ, அப்போ பார்த்தீங்களா? ஓகே ஓகே. ஆனால் உள்ளத்தை அள்ளித்த மூவி வந்து தேட்டரில் பார்க்க அப்படி இருந்தது. அந்த டைம்ல அதெல்லாம் வந்து இப்ப இருக்கிறவங்க யாருக்கும் புரியாது. 90ஸ்னால ஸோ அந்த 90s கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபீல் புரியும். இப்போலாம் எதுவுமே அந்த மாதிரி ஃபீல்லாம் கொடுக்க மாட்டேங்குது. ஒரு 2-3 டேஸ் தான் ஒரு இது. ஸோ அந்த பழைய படம் இப்பயும் நம்ம பார்க்கலாம். அந்த மேலே அந்த தேட்டர் ஃபீலு இதெல்லாம் வந்து 90s எல்லாருக்குமே அனுபவிச்சிருப்போம். சரிதானே? அதுதான் ஃபஸ்ட்டு மூவி. ஓகே, 3 முடிஞ்சிருச்சு. இப்போ 4th வந்து நீங்கள் தான் எடுக்கணும், நானே எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. என்ன வந்திருக்கு? உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எனக்கு வந்து என்னோடய கரியரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கடுத்து அதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து என்னை படிக்க வச்சது வந்து நான் தான் ஃபஸ்ட்டு பிஜி ஹோல்டர். ஆமாம், இவங்க ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஜி ஹோல்டர்னா இவங்க தான். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் பண்ணது இவங்க தான். அதனால எங்கள் அப்பா வந்து படிக்க வச்சது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு என்னை விட அதிகமாக ரொம்ப அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இவர் தான். ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். என்னோட கரியர் சைடும் சரி, ஃபேமிலி சைடும் சரி, ஹெல்த் வைஸும் சரி, எல்லா விதத்துலேயுமே ரொம்ப சப்போர்ட்டிவ். ஓகே, அதான் அது மாதிரி எனக்கு சப்போர்ட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் ஆனாலோ இல்லை நிறைய வச்சு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைப்பாரு. இல்லை லாஸ் ஆகிட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு மைனஸ் ஆகிடுச்சுன்னா பிஸ்னஸில் வந்து இது இவ்வளோதான், இது நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம், இதனால் உட்காந்து இது பண்ண வேணாம் அப்படின்ட்டு அந்த என்ன சொல்லுவாங்க வார்த்தையில் சப்போர்ட் வந்து அதிகமாக வாயிலே நல்லா வடை சுடுவேன். ஸோ அந்த இதில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரெண்டாவது இதுலேயும் இந்த வீட்டில் இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே நிறைய சப்போர்ட் தான் இருக்காங்க. ஸோ மெயினாக சொல்ல போனால் இந்த இதுதானே நமக்கு மெயின். இப்போ நம்ம ஏதாவது பிஸ்னஸில் நொந்து போய் ஏதாவது ஒரு ஆனால் அதுக்கான வார்த்தைகள் தானே மெயின். ஸோ அந்த இதுதானே மெயின் சப்போர்ட்டு. அதனால் அதை தான் நான் ஃபஸ்ட்டு மெயினாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் இந்த இது முடிச்சிடலாம். தேங்க்யூ. 4th. இப்போ 5th ஒன். நானா 5th ஒன். ஓகே, என்ன நெக்ஸ்ட்டு? பொய் சொல்லி மாட்டினது. நான் சொல்கிறேன். பொய் சொல்லி வந்து இவர் நிறைய டைம் மாட்டியிருக்காரு. அதில் வந்துட்டு ரொம்ப காமெடியாக நடந்தது, ரொம்ப மறக்கவே முடியாதது அப்படின்னா இது. அயான் வந்து டிவி பார்க்குறான், அந்த சவுண்ட் வந்தது அப்படின்னா காப்பிரைட் ஆகும், அவன் எடுக்க சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். டேய், நீ இந்த சாங் அதை ப்ளே ஆச்சுன்னா காப்பிரைட் வரும்ன்றது உனக்கு தெரியாதுடா, அதனால தானே இப்போ பண்ணிட்டு இருக்கோம். வர்றா. அதனால் நான் சொல்லிடுறேன், அந்த இதை டோரை வந்து கீழே லாக் பண்ணிட்டு போயிடுவோம். அது கிளாஸ் டோரு. ஸோ அதை கீழே லாக் பண்ணிட்டு நான் டீ சாப்பிட போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு கால் வந்தது, கஸ்டமர்ல இருந்து கடை நம்பருக்கு வந்திருக்கு. ஆமாம், இல்லை சார் அங்கே தான் வந்துட்டு இருப்பாரு, ஒரே நிமிஷம் இருங்க வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவருக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ண உடனே எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஆப்டிக்கலில் அப்படின்னாரு. சரி சரி ஆப்டிக்கலில் தான் இருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம்மா ஆப்டிக்கலில் தான் உட்காந்துருக்கேன், வேணா வீடியோ கால் பண்ணு அப்படின்னாரு. சரி சரி. ஆமாம், ரொம்ப கான்ஃபிடென்ட், ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. அப்போ சொன்ன கஸ்டமர் வந்து வாசலில் தான் நிற்கிறாராம், டோர் சாத்திருக்கான், போய் என்னன்னு பாருங்க அது சொல்லி நான் அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன். அது பக்கத்தில் தான், நியர்பை தான். சரி, இது பொய்ன்னு நினைச்சு நான் சொல்லல. அது சரியா சாப்பிட்டு போறீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி கஸ்டமர் வந்துட்டு போட்டு நம்ம ஃபைட் அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவர் வந்துட்டார். வந்துட்டு கஸ்டமர் அட்டென்ட் பண்ணிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் திருப்பி எனக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். என்னோடய ஃப்ரெண்டு வந்து டீ சாப்பிட்லான்னு சொல்லி நீ இங்கே வந்தே ஆகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு, அதனால தான் நான் போயிட்டேன், இந்த மாதிரி நான் விட்டுட்டு போயிட்டேன்னா நீ திட்டுவ, அதனால நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கிறாரு. வீடியோ காலில் இருக்காரு. வீடியோ காலில் வந்து என்ன பண்ணாருன்னா ஆப்டிக்கலில் தான் இருக்காருன்றதை காமிக்கிறதுக்காக பேக் கேமராவில் எனக்கு ஆப்டிக்கலை காமிச்சிக்கிட்டேவும் ஏதோ ஆப்டிக்கலில் தான் இருக்கிறேன் பாரு அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காரு. இவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா ஃப்ரெண்டோட டீ சாப்பிட போயிருக்கேன்னு சொன்னார். அப்போ அந்த டைம் பார்த்து என்ன நடந்தது,
அந்த ஃப்ரெண்டே ஆப்டிக்கல்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. என்னங்க ஜி எவ்வளோ நேரமாக நானும் டீ சாப்பிட கூப்பிடுறேன், நீங்கள் வரவே மாட்டீங்க, அவ்வளோ பிஸியான்னு கேட்குறாரு. இவர் பேக் கேமராவில் காமிச்சிருக்காரு. ஒரு ஃப்ரெண்டையும் நான் பார்த்துட்டேன் நான். அதுவும் போய் அதுவும் ஸ்பாட்லேயே மாட்டினார். இந்த மாதிரி டப்புன்னு மாட்டிடுவார். நிறைய போய் அதில் இது சாம்பிள் 2 போய் அதை இன்னும் சரி நிறைய இருக்கிற போயெல்லாம் சொன்னால் எபிசோடு பத்தாது. அது எபிசோட் 1, 2, 3ன்னு சொல்லி 10 இது போட்டால் தான் அது. ஸோ அதனால இது சாம்பிள் அவ்வளோதான். இவங்க இது வரைக்கும் போய் சொன்னது கிடையாது தான். போய் சொல்ல ஆமாம், போய் சொன்னா தப்பு. சரி, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தா, மறக்க முடியாத இன்சிடெண்ட். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. அதை மறக்க முடியாத இன்சிடென்ட் நிறைய இருக்கு. அதுல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்களே ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க பார்ப்போம். எனக்கு வந்து 3 பேபிஸ். எங்களுக்கு வந்து 3 பேபிஸ். இவன் தேர்டு. இவன் ஃபர்ஸ்ட் எக்யா, செகண்ட் அப்பியா நீங்க பார்த்துட்டீங்க பாருங்க சில வீடியோல. இவன் தேர்டு. 3 பேபிஸ் இருக்கிறாங்க. இந்த 3 பேபிஸோட டெலிவரி அப்போவுமேவும் இவர் என்ன பண்ணார்னா, கூட இருந்த எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட போயிட்டார். அதாவது என்னன்னா, எக்யா பிறக்கும்போது நைட் 8 மணிக்கு அட்மிட் பண்ணிட்டோம். மார்னிங் வந்து இருடா அது சவுண்ட் வைக்காத காப்பிரைட் வந்துடும்டா. ஸோ அவங்க எல்லாரையும் நைட்லாம் நான் பார்த்துட்டு வந்து பெயின் வர மாதிரி தெரியல. அப்போ ஃபாஸ்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ 3 மணிக்கு நாங்கள் காலையில் 7 மணிக்கு சாப்பிட்ணும். 3 மணிக்கு நான் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தேன். அப்பயும் இல்லை, ரொம்ப தூக்கமாயிடுச்சு. சரி தூங்கலான்னு சொல்லிட்டு 6 மணிக்கு போய் காரில் போய் படுத்துட்டேன். 7 மணிக்கு அவன் பிறந்தான். ஸோ அந்த டைமில் நான் இல்லை. அந்த டைம்ல இல்ல 3 டெலிவரியிலயுமே இல்ல. வர்றவங்க எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, சரி சும்மா நிக்கிறாங்க, உள்ளதானே இவங்க இருக்காங்க, எங்களை உள்ள அலோவ் பண்ணல. அதனால எல்லாரும் டீ சாப்பிட்டு கூட்டு போலான்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டு கூட்டு போயிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கேன். அப்பா இவங்க மம்மி ஃபோன் பண்ணி டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால அடிச்சு ஓடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, இடையில எனக்கு ஒரு சர்ஜரி நடந்தது. அந்த சர்ஜரி அப்பயும் என்னை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போறாங்க. நர்ஸ் வந்து வாங்க போகலாம் டைம் ஆயிடுச்சு, டாக்டர்லாம் வந்துட்டாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பார்க்குறேன் யாருமே இல்லை, கூட யாருமே இல்லை. எனக்கு அல்லு, ஐயோ நம்மளா சர்ஜரி கூட சொன்ன மாதிரி யாருமே இல்லை. அவங்களா தனியாக இருந்து தனியாகவே கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் வெளியில் எதுக்கோ போயிருந்தோம், ஏதோ பே பண்றதுக்காக தான் போயிருந்தாங்க. ஆமா, மார்னிங்ல இருந்து டாக்டர் இப்போ தேட்டருக்கு கூட்டு போயிருவாங்கன்னு சொல்லி லாஸ்ட்ல இது தேட்டருக்கே உண்மையிலே தேட்டருக்கு போய் 2 மணி நேரம் படம் மாதிரி முடிஞ்சிருக்கும். 2 மணி நேரம் உட்காந்து சரி இன்னும் லேட் ஆகும் போல, இப்போ போய் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காலியாரிமே ஹோட்டல்லன்னு சொல்லி சாப்பிட போனேன். அந்த கேப்ல வந்து கூட்டே போயிட்டாங்க. நானே இல்லை ஒரு 2 நிமிஷம் இருங்க சிஸ்டர், வந்துருவாங்கன்றேன். என்னம்மா இப்போ கூட யாருமே இல்லை இவ்வளோ. அதாவது எல்லா டைம்லேயும் கூட இருந்தாங்க. என்னோட சிஸ்டர்ல எல்லா டைம்லேயுமே எங்கள் அம்மா வந்து அயானை வச்சுருந்தாங்க. என்னோட சிஸ்டர்ல வந்து எல்லா டைம்லேயுமே கூடயே இருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மாவும் இருக்கனால எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு என்னோட மதர்இன்லா பார்த்துக்கிறதுக்காக என்னோட சிஸ்டர்லாம் வீட்டுக்கு போயிருந்தாங்க. இவரை விட்டுட்டு தான் போயிருந்தாங்க. இவரை நம்பி விட்டுட்டு போயிருந்தாங்க. இவர் சாப்பிட்டு. ஸோ இதுதான் வந்து மறக்க முடியாத கொஸ்டினா உங்களுக்கு? எனக்கு மறக்க முடியாத கொஸ்டின் இல்லை, சாரி இன்சிடென்ட். மறக்க முடியாத இன்சிடென்ட்னா எதை சொல்லலாம்? எதுவுமே இல்லை இது வரைக்கும் மறக்க முடியாத. எல்லாமே மறந்துடுவீங்களா? ஆமாம், எதுவும் மறக்க முடியாமல் எதுவும் நான் சப்னம் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த கொஸ்டின் எனக்கு ஏற்ற கொஸ்டினே இல்லை. அதுதான் ஓப்பன். ஓகே, நெக்ஸ்ட்டு. எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு. எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்கிறேன், இவர் மட்டும் சொல்ல மாட்டார். ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அயானை தூங்க வச்சாச்சு. தூங்கிட்டான். ரொம்ப எப்பயுமே சத்தாய்க்க மாட்டான், என்னன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப சத்தாயிச்சிட்டான். இன்னைக்கு பேசுனா நாங்கள் பேசாமல் இருந்தால் அப்போ என்ன அர்த்தம்னா எங்ககிட்ட பேசுகிறான்றான், அதுதான் அர்த்தம் அது. சரி ஓகே, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு எடுத்த சபதம். ஆமாம், சபதம் நம்ம எதுக்கு எடுக்க போகிறோம்? நம்ம லைஃப்ல சபதம் இருக்கா? லவ் பண்ணும்போது, கல்யாணம் பண்ணும்போது நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். சபதம் எடுத்தது வந்து என்னன்னா, லவ் பண்ணும்போது அவங்க வீட்டு சைடு வந்து ஒத்துக்கலை. ஸோ அதை வந்து சில பேக்ரவுண்ட்னால ஒத்துக்கலை. ஸோ அந்த பேக்ரவுண்ட்லாம் உருவாக்கலான்னு சொல்லி எடுத்தது தான் என் லைஃப்பில் முதல் சபதம். ஏர்ன் பண்ணுறதில், ஒரு பிஸ்னஸில் ஸ்டாண்ட் ஆகிறதுல. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணணுன்றதை எதிர்பார்த்தாங்க, அதை பண்ணியாச்சு. ஒரு 50% பண்ணியாச்சு. ஸோ இன்னும் 50 இருக்குது. ஸோ அதனால் அதுதான் என்னோட லைஃப்பில் நான் எடுத்த சபதம். நீங்கள் என்ன எடுத்தீங்க உங்கள் சபதம்? எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கும்போது நாங்கள் வந்து அப்பா வந்து நான் வந்து பாஜின்னு தான் கூப்பிடுவோம்.
எங்கள் வீட்டில் பாஜின்னு தான் விடுவேன். இந்த மாதிரி எங்கள் பாஜி வந்து எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும்போது அந்த படிப்பு வந்து அந்த செலவு அவங்க கஷ்டப்பட்டு ஒரு செலவு செஞ்சு படிக்க வச்சாங்க இல்லையா, அது வந்து எந்த காலத்துலேயும் வேஸ்ட்டே ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அது படிக்கும்போதே எனக்கு அது மனசில் ரொம்ப ஆழமாக ஃபிக்ஸ் ஆன ஒன்று. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணதுக்கப்புறமா இடையில ஏஹியா பிறந்துட்டான். கன்சீவ் ஆனால அந்த இதை வந்து மெட்டர்னிட்டிலேருந்து அப்படியே எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் வந்து இது. இப்பயும் வந்து அவங்க எம்பிஏ பண்ணதுக்கு இது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அது எங்கள் அப்பா படிக்க வச்சது வந்து அந்த அடையாளத்தை வந்து ஒரு பிராண்டாக நான் உருவாக்கணும், ஒரு பிராண்டை வந்து நான் கொண்டு வரணும் அப்படின்றது வந்து என்னோட சபதம். அந்த பிராண்டு வந்து இவர் மூலமாக வரணும், 2 பேரும் சேர்ந்து அந்த பிராண்டை வந்து கொண்டு வரணும். அதுதான் முயற்சியில் தான் இருக்கும். அதையும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அதுதான் என்னோட சபதமும் இவங்களோட சபதம். கேட்டா ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு போகலாமா? லெசன் ஃப்ரம் டேடிக்கிட்டேருந்து லெசன் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அதான் இப்போ இன்னைக்கு எனக்கு வந்துட்டு என்ன லெசன் பழகுனீங்க எங்கள் டேடிகிட்டேருந்து நான் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டேன், எங்கள் டேடி மம்மிகிட்டேருந்து. அதே மாதிரி இவங்க டேடிகிட்டேருந்து ஒரு லெசன் எடுத்துக்கிட்டேன். அது 2மே இருக்குது. எங்கள் டேடி வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர்னால் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர் எங்கள் டேடி. அவர் ஏஜுக்கும் வந்து இப்பயும் எந்த ஒர்க் பண்ணாலும். இன்னொன்று வந்து எங்கள் அப்பா வந்து பொய் சொல்ல மாட்டார். அது வந்து எனக்கும் இருக்குது, பொய் சொல்ல மாட்டேன். அது வந்து ஆமாம் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இல்லை இருக்குன்றியா? அப்போ அதெல்லாம் நான் சொல்ல அதுக்கு அதான அர்த்தம். உங்கள் ஃபேமிலி உங்கள் அப்பாவுக்கு இல்லை உனக்கு இல்லைன்னா இப்போ எங்கள் அப்பாவுக்கு எனக்கு இருக்கா? அப்படி சொல்லலை. ஐயோ அப்படி சொல்லலை நான். உங்களுக்கு இல்லைன்னு வேணா சொல்லுவேன், உங்கள் அப்பாவுக்கு இல்லைன்னு நான் ஏன் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் எங்கள் டேடிகிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்ட லெசன் வந்து ஒன்று ஹார்ட் ஒர்க்கிங், இன்னொன்று வந்து நேர்மை, எருமை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. எங்கள் அம்மாட்ட இருந்து வந்து பொறுமை. இப்போ எனக்கு அந்த பொறுமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரில, காத்தோட காத்தா போச்சு. ஓ, ஏன் மேரேஜ் பண்ணக்கப்புறம் பொறுமை? ஆமாம், எல்லாருக்குமே இருக்காது தானே. உங்கள் மம்மிக்கிட்ட இருந்து நீங்கள் பழகுனீங்க, அப்போ என்கிட்ட இருந்து அது உங்களுக்கு வந்து. இவங்க டேடிகிட்ட இருந்து வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா ஸ்மார்ட் ஒர்க்கிங். எங்கள் டேடி வந்து ஹார்ட் ஒர்க்கர், இவங்க டேடி வந்து ஸ்மார்ட் ஒர்க்கர். அது நம்ம கேட்டு தான். ஸோ அதுலேருந்து நானும் வந்து நிறைய பிஸ்னஸில் வந்து சில ட்ரிக்ஸு, யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி இது பண்ணணும், அவங்கள பேச விட்டு அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணணுன்றது அவர்கிட்ட தான் அதிகமாக நான் பழகினேன். ஃபஸ்ட்டு அவங்க சைட்லேருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கணும். ஸோ அதில் ஏதாவது மைனஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ளஸ் ஆக்குற மாதிரி, ஸோ அதை வச்சு ஏதாவது பண்ணுற மாதிரி அவர்கிட்டருந்து அந்த ட்ரிக்லாம் நான் பழகியிருக்கேன். ஸோ அதான் சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான் இருக்குது, அதிகமாக சொன்னாலும் அதுதான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது இப்போதைக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு எழுதுனவங்களே மறைச்சு பார்க்கும்போது என்னது, இவங்க வந்து நான் உங்க லைஃப்ல இல்லைன்னா என்ன இருப்பீங்க? ஜாலியாக சுற்றி இருப்பேன். இப்பயும் யூடியூபராக வெளியில் போய் அவுட் ஆஃப் சீசன்லாம் போயிட்டு அங்கே எங்கெங்கேயோ போய் ஜாலியாக கேட்க யாரும் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நமக்கு ஸ்பீடாக வரும். ஸோ இப்போ நிறைய யூடியூபர்ஸ்லாம் இருக்கீங்க, எல்லாமே அன்மேரிடு இருக்கீங்க. ஸோ யூடியூப்பில் கொஞ்சம் ஹையாக இருக்கிறவங்க எல்லாருமே அன்மேரிடாக இருக்கும்போதே ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி ஆகிருப்பேன். இந்த மாதிரி உட்காந்து டேபிளை போட்டுட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு பேசியிருக்க மாட்டேனே. கரெக்டானே? நீங்கள் என்னவா இருப்பீங்க? எங்களையும் தான் அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, கொடைக்கானலில் கூப்பிட்டாங்க, அதான் கொடைக்கானல்லையும் கூப்பிட்டாங்கல்ல. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்டாக இருக்கிற பிளேஸ்லேருந்து கூப்பிட்டாங்களாம். எல்லாம் கொடைக்கானல் ஹைட்டு தானே, ஹில் தானே. ஸோ அதனால கூப்பிட்டாங்க. அப்போ இவங்க எங்கள் லைஃப்ல இல்லைன்னா நாங்கள் அப்படிலாம் இருப்போம். ஸோ அந்த மாதிரி அப்படியே கிடையாது. என்ன லைஃப்ல இப்போ வந்திருக்கனால நம்மளுக்கு வந்து அப்படி ஒன்று யோசிக்கவே முடியல, கிடையாது சொன்ன மாதிரி. இவங்க வந்து லைஃப்ல இல்லைன்னா இவரை மாதிரி வேற யாராலையும் என்ன இப்படி சமாளிச்சு பொறுமையா போக முடியும்னு எனக்கே நம்பிக்கை இல்லை. அந்த பொறுமை வந்து எனக்கு வந்து நிறைய இருக்கு, எருமையும் இருக்கு, பொறுமை இருக்கு, எருமையும் இருக்கு. அது அவரோட பொறுமை எருமையோட பெருசு. ஆமா, நான் ஒத்துக்கிறேன். ஸோ அதனால நெக்ஸ்ட் போயிடலாமா?
பேப்பர் உங்களது கேள்வி கொஸ்டின். 3வது குழந்தை. தேர்ட் பேபி தான் இப்போ பார்த்தீங்களா சத்தாய்க்கிறது. தேர்ட் பேபி வந்து என்னோட விஷ். எனக்கு வந்து 3 பசங்க இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். 2 பசங்க. நான் எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர், இவங்க வீட்டில் 2 பேர். ஆனால் எனக்கு வந்து 3 பசங்க இருக்கணும். 3 பசங்க மீன்ஸ் 3 குழந்தைங்க அப்படி இருக்கணும். அது எது வேணா இருக்கலாம், 3 பேர் வேணுன்றது இது. ஸோ அதனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பையன், செகண்டு பொண்ணு, தேர்டு பையன். ஸோ 2 பையன், 1வது இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும். நான் அடுத்த ஃப்யூச்சரில் வந்து எங்களுக்கே ரிலேட்டிவ் நிறைய பேர் வந்து அடையாளம் தெரியல. எங்களுக்கு தெரியாத போது நாங்கள் எப்படி பசங்களுக்கு இன்ட்ரோ பண்ண முடியும்? அது இல்லாமல் கூட பிறந்தவங்களோட சப்போர்ட்டுன்றது வந்து பெரிய விஷயம் இல்லையா? அந்த சப்போர்ட் வந்து என் பசங்க 3 பேருக்குமே ஒருத்தருக்குள்ள இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3 குழந்தைங்க, இவங்களுக்கு ஒரு 3 அப்படின் போது ஒரு 10-20 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி ஏதாவது கெட் டுகெதர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு நம்ம க்ரௌடே அவ்வளோ இருக்கும். அதை பார்க்க ஒரு நல்லா இருக்கும். நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கற்பனையே நான்லாம் அப்படி ஒரு கற்பனையே பண்ணி வச்சிருக்கேன். என்னோட 3 பசங்க, அவங்களுக்கு 3 × 9 அப்படியே 9, அது அப்படியே டபுளோட பேரண்ட்ஸ், அதாவது அவங்களோட பேரண்ட்ஸ், நான் இன்னும் எனக்கு வரப்போகிற சம்மந்திங்க, அந்த மாதிரி பெரிய கேங்காக இருக்கும்ல. ஃப்ரேம் ஒரு ஃபோட்டோவில் ஃப்ரேம் செட் பண்ணால் அந்த ஃப்ரேம்குள்ள யாரும் அழங்கக்கூடாது, அப்படியே விலகி இருக்கணும். ஜிம்மிக்கு இல்ல ஸ்கிரீனை விட்டு விலகி இருக்கணும். அதனால ஸ்கிரீனுக்குள்ள கொண்டு வரக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்க்கணுன்றதுதான். அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியே வந்து ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அது இல்லாம அந்த சப்போர்ட் சிஸ்டம்ன்றது வந்து அதிகமா இருக்கணும், வந்து தான் கொடுக்கணும் இல்லையா? அதனால 3 பசங்க இருந்தா நல்லா இருக்குமே. அதனால 3 குழந்தை வந்து இப்போ இருக்கு எங்களுக்கு. நெக்ஸ்ட் போறது அப்புறம் வந்து கடவுளோட தான் இருக்கு. அதனால இப்போ கரண்ட் வைக்கிறது நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு 3 கடவுளோட கையில், அது அவங்களோட இஷ்டம். ஸோ அதனால் அது கடவுளோட கையில். அதனால் இப்போதைக்கு கரண்டில் இருக்கிறது நம்ம சொல்லியாச்சு, நம்மளோட எய்மையும் சொல்லியாச்சு, நம்மளோட லைக்ஸையும் சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, லெசன் ஃப்ரம் மாம். ஓ டேடு முடிஞ்சா ஃபஸ்ட்டு, இப்போ மாமா அம்மா கிட்ட இருந்து என்ன லெசன் கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் தான் அதிகமாக கற்றுக்கிட்டீங்க, ஸோ அதனால் நீங்கள் தான் சொல்லணும். நான் வந்து அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் அம்மா கிட்ட இருந்து வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து பொறுமை. அது ஒன்று. இன்னொன்று, எங்கள் அம்மா கிட்ட வந்து ஒரு விஷயத்த எங்கள் அம்மா கிட்ட நம்பி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரிசர்வ் பேங்க் மாதிரி. ரிசர்வ் பேங்க் இல்லை, ரிசர்வ் பேங்க் அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும், செக்யூராக இருக்கும். சேஃப் அண்ட் செக்யூர். அந்த மாதிரி அவங்கள்ட்ட எது சொன்னாலும் ரொம்ப சேஃபாக இருக்கும். அந்த விஷயத்த வந்து நான் கற்றுக்கிட்டேன். கரெக்டு தான். இப்போ இவங்க அம்மா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து சமையல் அதிகம். எங்கள் அம்மா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது எதையுமே. வேஸ்ட் எதுவுமே சாப்பிட்றதுலையும் சரி, ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 4 அப்போலாம் வந்து நான் சொல்கிறது ஒரு 10 years பேக் 15 years பேக் பார்த்தீங்கன்னா 4 50 காசுலாம் இருந்துச்சுல. ஸோ அந்த டைமில் ₹1 கொடுத்துட்டு 25 பைஸ், ₹4. உங்கள் இதை சொன்னால் ₹4, சென்னையில் எங்கள் இதை சொன்னால் 4 ₹4 இருக்குது பார்த்தீங்களா, 25 பைஸு. ஸோ அதை நான் விட்டுட்டு வந்துடுவேன். 75 பைஸ்க்கு வாங்கிட்டு 25 பைஸ் விட்டுட்டு வந்துடுவேன். வந்து பெரிய ஸ்ட்ரீட், அது வந்து நடந்து வந்து 2nd floor ஏறி மேலே போவோம். மேலே போய் கொடுத்துட்டு எங்கள் அம்மா அந்த மீதி கேட்பாங்க. இல்லை அது நான்லாம் இல்லைன்னு அதெல்லாம் விட்டு வந்துட்டேன். அதுக்கு தான் நீ வாங்கிட்டு வர வேண்டியதானு சொல்லி மறுபடியும் அனுப்புவாங்க. அவ்வளோதான், நாளைக்கு இவ்வளோ கீழே போகணுமேன்றக்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதுலேருந்து நான் பலனது வேஸ்ட் பண்ணாமல் காசை வந்து வேல்யூவை வந்து புரிஞ்சுக்கிட்டது வந்து எங்கள் அம்மாட்ட வந்து நடந்துக்கிட்ட ஒரு லெசன்னா அதுதான். அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னோட மாமியார் கிட்ட வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து உண்மையாமே நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் மம்மிக்குமே போய் மம்மி வேஸ்ட் பண்ணக்கூடாது இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அது நெக்ஸ்ட்டு ரொம்ப பெருசாக போதா, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகே, இது நம்ம சப்ஜெக்ட்லேயே இல்லாத ஒன்றா இருக்குது. பூ எங்கள் லைஃப்பில் வந்து இல்லாத டாப்பிக்கு, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. ஆமாம், பூ இல்லாத பொண்ணும் உண்டா அப்படின்னா உண்டு. எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கோம், நானும் அஃபியாவும் இருக்கோம். அப்பயே சின்ன பொண்ணு. ஸோ எனக்கு வந்து பூ வந்து சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது. அது எதனாலன்னே தெரியல, அது எனக்கு பிடிக்காது. அது கல்யாணத்தில் கூட மாலை போட அது ₹60 எனக்கு தோணுது. அது என்னத்தில் போய் பர்த்து தான். அது
இப்போ இல்லை, பை பர்த்டே எனக்கு அப்படிதான் என் இருக்கு. பசங்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏகே இருக்காங்க, அவரும் அதே மாதிரி தான் வரான். இப்போ எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நடுவில் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிடிக்காம போச்சா இல்லை என்னன்னு கேட்பாங்க. தெரியல, அதுக்கு ஆன்சர் இல்லை. ஏன்னா பர்த்லேருந்து வந்தனால எனக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு டவுட்டும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நடுவில் தான் இருக்குன்னு. அப்புறம் எக்கே பிறந்ததுக்கு அப்புறம் தான் அது எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா அவனுக்கு பிறந்ததுலேருந்தே இல்லை, இப்ப 2வது பிடிக்கல. அப்படிதான் இருக்கான். எங்கள் அம்மா சின்ன வயசில் நான் வீட்டில் இருக்கும்போது கிச்சனில் வேலை செய்யணும், நான் கிச்சனுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த கொத்தமல்லி, இந்த கருவேப்பிலை, இந்த மாதிரி இலை மெயினாக சொல்ல போனால் இலையும் எனக்கு ரொம்ப பிடிக்காது. இப்போ அதெல்லாம் வந்து அப்படியே அதெல்லாம் ஆமா. இப்போ கொஞ்சம் அது இதாயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் பிரியாணி செய்யும்போது கட் பண்ணி கொடுக்க சொல்லி அவங்கள அந்த செக்ஷன் வரம்ப மட்டும் கூப்பிட்டு சொல்லுவேன். கீரை வாங்கன்னா தனியா ஒரு பெரிய கட்டப்பையை எடுத்துட்டு போய் இப்படி பெருசா பிடிச்சிட்டு அவங்க என்ன கீரை போட்டாலும் ஓகே பரவாயில்ல. அந்த கீரை கடை வந்து கரெக்டாக எந்நேரமா அதில் கீரை வாங்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி பேக்கை வெறிப்பா அவன் போட்டுருவோம். அதை எடுத்து எங்கள் வீட்டில் கொடுப்பேன். எங்கள் அம்மா திறந்தா உள்ள ஃபுல்லாக எல்லாமே அந்த என்ன சொல்றது ஓட்ட ஓட்டையா இருக்குமே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது கெட்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப முளைச்சது, ரொம்ப ரஃப்பான ஒரு கீரையா இருக்கு, அது மாதிரி என்ன அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. எங்கள் இதில் பூ வந்து எனக்கு சுத்தமாகவே போட்டோக்காக நான் போட்டிருந்த மாலையை வந்து இவருக்கு போட்டு ஒரு அடி விட்டு போட்டு எடுத்தோம், அவ்வளோதான். மற்றபடி அதுவும் அந்த கழுத்துக்கிட்டே வந்து ஒரு பிளாஸ்டிக் தான் இருந்தது, அதனால அதை போட்டுக்கிட்டார். அது கொஞ்ச நேரம் தான். அதுவும் இவருக்காக மாலை ஆர்டரே கொடுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு இவர் கண்டிப்பா போடவே மாட்டாரு. அந்த மாதிரி மேக்ஸிமம் மேரேஜில் ஜென்ஸுக்கு வந்து பூ வந்து நாட் அலௌடு. ஸோ எங்கள் இதுலன்னு பார்த்தா, ஸோ அதனால் அதே மாதிரி எனக்கும் வந்து ஆச்சு. அதனால் பூவை பிடிக்காம போச்சு. ஸோ பூவோட சப்ஜெக்ட் இன்னும் பெருசாக இருக்குது. பிஃபோர் மேரேஜ் தான் வந்து பூ வச்சது. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேயே அதை சொல்லிட்டு போய் பாதியில் நிப்பாட்டேன். எங்கள் அம்மா கிச்சனில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், நான் உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த பூவெல்லாம் தூக்கி அப்படி போட்டுருவாங்களாம். அதை நான் தொடவும் மாட்டேன், தாண்டி வர மாட்டேன். அதனால் அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். அவங்க கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிருவாங்களாம். நான் அயான் வயசில் இருக்கும்போது சொல்லுவாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பூவே அதே செக்ஷனே கிடையாது. ஸோ அதனால் அது பிடிக்காது. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். பவுலே காலி. லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரே ஷாட்டில் எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணோம். என்னது இது வேற இருக்கா? நான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்கட் ஆளு நான் என்ன சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லவ்னா எப்படி? ஃபர்ஸ்ட் லவ்னா அது ஒண்ணு பண்ணது தானே ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க. அதுதானே லவ்னா அது ஒண்ணு தானே. லவ் நான் தான் சைட் இருக்குது எப்படின்னா இருக்கு. காலேஜ் இருக்குதான், ஒரு சப்ஜெக்ட் இருக்குதான். ஸோ அதை வந்து இப்போ சொன்னா நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் லவ் ஒன்று இருந்துச்சு தான், லைஃப்ல இருந்தது. அது ஒரு ஸ்டோரி. ஸோ நம்ம பொறுமையாகவே சொல்லலாம். அது அந்த சம்மந்தப்பட்ட ஆள் பார்த்தா சொல்லுங்க. நீங்கள் ஆக்சுவலாக இவரோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து நான் சொல்கிறேன், என்கிட்ட சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. ஒன் சைட் லவ். ஃபர்ஸ்ட் லவ் வந்து இவருக்கு ஒன் சைடில் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது இன்னொரு பையன் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். அதை பார்த்துட்டு வெக்ஸ் ஆகி அந்த பொண்ணு அதை அக்செப்ட் வேலை பண்ணிக்கிச்சான். அதனால் பார்த்துட்டு ஐயோ நம்ம லவ் போயிடுச்சு அப்படின்ட்டு வெக்ஸ் ஆகி பல வருஷமாக அந்த பொண்ணுக்காக, ஆக்சுவலாக அந்த பொண்ணுனால தான் இவரோட ட்ராக்கே மாறினதே. அந்த பொண்ணு வந்து இவர் 8th படிக்கும்போது அந்த பொண்ணு 9th, அந்த மாதிரி. ஆனால் ஏஜ் சேம் அப்படின்றாரு. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. பட் வந்து நான் தான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு என்னென்னா எல்கேஜி யூகேஜி வந்து நான் மும்பையில் இருந்தோம். 88 வந்து அங்கே நான் படித்தேன் மும்பையில். அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு டோட்டலாகவே ஹிந்தி தான் தெரியும், தமிழே தெரியாது. பர்த்டே அங்கன்றனால தெரியல. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்கூலில் இன்டர்வியூ வச்சாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து ஏபிசிடிலாம் சொல்லி உங்களுக்கு தமிழில் பேச வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் தெரியாது, ஒன்லி ஹிந்தி தான் தெரியும். ஸோ இது ரொம்ப சிரமம், அதனால் ஃபஸ்ட்லேருந்து போடலாம் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பாவும் மிஸ்ட்ட சரி எதுவுமே பேச தெரியாமல் என்ன பண்ணிட்டாரு, ஓகேன்னு ஒத்துட்டு வந்துட்டாரு. ஸோ என்னை மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் போகிறவனை யூகேஜியில் போட்டாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் ஆச்சு 1 year. அதனால் வந்து நான் எங்கள் அம்மா வந்து என்ன, அது வந்து இந்த மாதிரி சில விஷயம் சில வீட்டில் நடக்கும். அது ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா அவங்கக்கிட்ட அதை சொல்லிடக்கூடாது பசங்கிட்ட அந்த மாதிரி நடந்தது. ஏன்னா எனக்கு அதில் நடந்தது என்னென்னா, இப்போ நான் 8th பண்ணிட்டு இருக்கும்போது நான் 10th படிக்க வேண்டியாச்சு, ஏன் 8th படிச்சுட்டு இருக்கோன்ட்டு அந்த ஃபீல் உட்காந்துருச்சு. ஸோ அப்போ நான் பழகிறது எல்லாம் நான் பண்ணுறது எல்லாமே அந்த அவங்களோட பண்ணணும். அதனால லவ் பண்ணுறது 10th பண்ணி லவ் பண்ணுறேன். அதனால அந்த மாதிரி அது வந்து பியூட்டியே என்னன்னா கடைசி வரைக்கும் ப்ரப்போஸே பண்ணல. அப்போது என்ன நான் சொல்கிறேன், அது எந்த இயர் 2003-4 அந்த டைமில்
அப்போல்லாம் அந்த அளவுக்கு மொபைல் கிடையாது. அந்த டைமில் ஒரு மொபைல் மூலியமாக சொல்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து டைரக்ட் சொல்கிறனால தைரியன்றதை விட கூச்ச சுபாவம் அதிகமாக இருந்தனால அது மாதிரி எங்களால் பண்ண முடியல. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மேலாம் இருந்துச்சுன்னா நல்ல வேலை இல்லை, நிறைய விரலே பார்த்தா. ஆனால் உண்மையாகவே வந்து இந்த இந்த மாதிரி ஜென்ரேஷன் வந்து 90s கிட்ஸ்க்கு இருந்ததுன்னா இன்னும் ஓவரா பண்ணியிருந்திருப்பாங்க. ஆமாம், அது ஆமாம், அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவன் ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வைப்பான் அப்படின்ற மாதிரி கரெக்டாக தான் இருந்திருக்கு. கரெக்டு தான். ஸோ அதான் இதுதான் வந்து லைஃபோட ஜெர்னிஸ் எல்லாமே, கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே. எங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகி இப்போ வந்து ஒரு 10 years கம்ப்ளீட் ஆகுதா. 2014 15 தான் வரும். எங்களுக்கு December 28 மேரேஜ் நடந்தது. 2 daysல வந்து பைக் வாங்குற மாதிரி லாஸ்ட் வாங்கி இயர் வந்து 2014 ஆயிடும். 2 நாள்ல வெயிட் பண்ணி வாங்கியிருந்தா 15 வந்துருக்கும். ஆமா, 2 நாள்ல வெயிட் பண்ணி நான் வாங்கியிருந்தாரு. அதனால டிசம்பர் தான் எனக்கு 28. அப்போ நான் வந்து 15 தானே சொல்லணும். 14 சொல்லி 2 நாள்ல நான் 1 year old ஆயிட்டேன். அப்படிதானே? 1 year old ஆயிட்டேன். அதனால 15 தான் சொல்லணும் எங்களுக்கு. 15 போது ஆயிடுச்சுல. அப்போ 10th years போயிட்டு எங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு பேசிக் லைன்ல இருந்து ஆரம்பிச்சோம் இல்ல, ஒரு பேசிக் லைன் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் மாதிரி பேசிக் லைன்ல இருந்து ஆரம்பிச்சோம் எங்களோட லைஃப். எங்களோட கிராஃப் வந்து லைட்டா அப் அண்ட் டவுன், லைட்டான்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஏறும் ரொம்ப இறங்கும், ரொம்ப ஏறும். கிராஃப் மாதிரியே தெரியாது பார்த்தா, அது ஒரு மாதிரி. பட் we are still together, standing on our own. அதுதான் கரெக்ட். ஸ்டாண்டிங் அவர் ஓன். we stand together in all the struggles. அதுதான் வந்து எங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னிக்கு காரணம். இன்னும் இருக்குது எங்கள் லைஃப்பில் வந்து we are success. எங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸான ஒரு மேரேஜ், ஒரு சக்ஸஸான ஒரு லவ் ஸ்டோரி. எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல் லவ் ஸ்டோரி இருக்காது. எங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லவ் ஸ்டோரி இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் இருக்குது. எங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் இருக்குது. பட் நாங்கள் எடுத்த அந்த சபதம் மாதிரி we have to build our own brand. அந்தது அதை நோக்கி எங்களோட பயணம் தொடரும். உங்களுக்கு அதோட அப்டேட்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு எங்கள் ஸ்டோரி பிடிச்சிருந்தது, இல்லை எங்களை மாதிரியே உங்களோட ஸ்டோரி இருக்குது, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயின் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ மெயின் சப்ஸ்கிரைப் தான். கண்டிப்பாக எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மறுபடியும் வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விதமாக பண்ணலாம் அப்படின்ட்டு சில இதெல்லாம் யூடியூப்பில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் சீக்கிரமாகவே பண்ணிடுறோம். சொன்ன மாதிரி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க. மறுபடியும் உங்களை வேறு ஒரு புது விதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.